வெல்கம் டு ஒயிட் மூன் கிச்சன். இன்றைக்கி நம்ம நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஒரு சிக்கன் குழம்பு பண்ண போகிறோம். வாங்க. இது கடையில் வாங்கினது 1/2 kg வாங்கியிருக்கேன். தேவையானதெல்லாமே உரித்து நான் எடுத்து வச்சுட்டேன். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக நான் க்ளீன் பண்ணிட்டு எடுத்துடுவேன். கழுவி எடுத்து வச்சாச்சு சிக்கனை. இது அப்படியே கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணுறேன். இதுவும் கூட வீட்டு மிளகாய் தூள் இதை ஆட் பண்ணுறேன். நான் இதை வீட்டிலேயே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். இதை பொறுமையாக கிளறி வைப்போம். கிளறி ஒரு 20 minutes வெயிட் பண்ணுவோம். அப்போ தான் இந்த உப்பு, மிளகாய்த்தூள் இது எல்லாமே அந்த கறியில் நல்லா ஊறும். ஊறினதுக்கப்புறமா நம்ம சமைக்கும்போது அந்த கறியோட சுவை நல்லாயிருக்கும். இப்போ வெறும் வானல் எடுத்துக்குவோம். அதில் கொஞ்சமாக ஏலக்காய் போட்டிருக்கேன். பட்டை, லவங்கம் இதெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறேன். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணோம்னா சுவை நல்லாயிருக்கும், காரமாக இருக்கும். பெரிய வெங்காயம் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ காரமாக வேணுன்றதுனால நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் எண்ணெயிலேயே பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிடுச்சு. அப்போ இதுவும் கூட தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை ஒன்று சேர மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும் பச்சை மிளகாய் ஆட் பண்ணோம்னா. சாப்பிடும்போது தெரியாது அந்த பச்சை மிளகாயோட காரம். அதுவும் கூட கொஞ்சம் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக ஹீட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வதங்க போகுது. இப்போது ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு. இதுவும் கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். போதுமான அளவுக்கு இருக்குது. வேணும்னா நம்ம அதுக்கப்புறமா கூட கடைசியாக போட்டுக்கலாம். உப்பு திட்டமாக போட்டாவே நல்லாயிருக்கும். உப்பு போடுறதுனால வெங்காயம், தக்காளி இது எல்லாமே சீக்கிரமாக கொஞ்சம் ஃப்ரை ஆகும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. கொஞ்சம் மூடி வைப்போம். நல்லாவே வெந்துருச்சு. இதுவும் கூட கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிக்கலாம். புதினா ஆட் பண்ணி லைட்டாக வதக்கிக்கலாம். புதினா வதங்கிடுச்சு. இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக கொத்தமல்லியும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுவும் கூட ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு. போதுமான அளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இதை மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம். மறுபடியும் ஒரு வானலில் கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கேன். இதில் பெரிய வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். லைட்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வாங்கினதை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம தனியாக ரெடி பண்ணோம்னா நல்லாயிருக்கும் கடையில் வாங்கிறத விட. நல்லா வதங்கிடுச்சு. இதுவே போதுமான அளவுக்கு இருக்குது. இதுவும் கூட நம்ம
சிக்கனோட மசாலாலாம் போட்டு வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சுருவோம். நல்லா வெந்துடும். இப்போ நல்லா வெந்துருச்சு. அடி பிடிச்சிருக்கா என்னன்னு பார்த்துக்கலாம். இதுவும் கூட நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிட்டோம். நல்லாவே வந்துருச்சு. அவ்வளோதான். பாருங்கள், ரைஸ் போட்டாச்சு. இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் கொடுத்து சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும், ரொம்ப சுவையாக இருக்குது. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஒயிட் மூன் கிச்சன்.